ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஜோ அகாடமி. நம்ம சேனலில் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம டெஸ்ட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி நம்ம 8 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டெஸ்ட் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம 8 டெஸ்ட்டில் 10th தமிழ் யூனிட் 1லேருந்து 8 வரைக்கும் நம்ம 400 கொஸ்டின் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக யூனிட் 9லேருந்து 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், எழுத்தாளர் ஜெயகாந்தன் எந்த ஆண்டு பிறந்தார்? எழுத்தாளர் ஜெயகாந்தன் எந்த ஆண்டு பிறந்தார்? ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1934 ஆண்டு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தது, மிகப்பெரிய சவாலும் அதுவே என்றவர் யார்? மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தது, மிகப்பெரிய சவாலும் அதுவே என்றவர் யார்? ஸோ இதுவுமே ஜெயகாந்தன் தான் சொல்லியிருப்பார். ஸோ அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு அவர் அளித்த பதில் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இனிப்பும் கரிப்பும் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? இனிப்பும் கரிப்பும் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? ஸோ இதுவுமே ஜெயகாந்தன் தான். நெக்ஸ்ட்டு, முன்ஷி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாற்றை டேஸ் எனும் தலைப்பில் ஜெயகாந்தன் தமிழாக்கம் செய்தார். முன்ஷி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாற்றை டேஸ் எனும் தலைப்பில் ஜெயகாந்தன் தமிழாக்கம் செய்தார். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரு கதாசிரியனின் கதை. ஓகேவா? அடுத்தது, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், யாரை பற்றிய கவிதை இது? எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், யாரை பற்றிய கவிதை இது? ஓகேவா? கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேவா? இந்த கவிதை எழுதுனது யார் அப்படின்னா ஜெயகாந்தன் தான். யாரை பற்றி எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை. நமக்கு கொஸ்டினில் கேட்டுக்கிறதுமே யாரை பற்றிய கவிதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு 2 கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1, வாழ்விக்க வந்த காந்தி. இது ஆங்கில மொழியில் வந்த காந்தியின் வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம். இதனை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜெயகாந்தன். ஓகேவா? கூற்று 1, வாழ்விக்க வந்த காந்தி, ஆங்கில மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கம். கூற்று 2, இதனை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜெயகாந்தன். கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா கூற்று 2 மட்டும் சரி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன்னில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வாழ்விக்கு வந்த காந்தி அப்படிங்கிறது ஆங்கில மொழியில் வந்த வரலாறு கிடையாது. ஸோ அது வேறு மொழியில் வந்திருக்கு. ஓகேவா? அது என்ன மொழின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அதில் ஒரு தவறு இருக்குது. அப்போது 2வது கூற்று மட்டும்தான் சரி. தென் நெக்ஸ்ட்டு, இமயத்துக்கு அப்பால் என்னும் நூலுக்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது டேஸ். இமயத்துக்கு அப்பால் என்னும் நூலுக்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது டேஸ். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சோவியத் நாட்டு விருது தான் பெற்றிருப்பார். இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற நூலுக்காக சோவியத் நாட்டு விருது பெற்றிருப்பார். தென் நெக்ஸ்ட்டு, ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது? ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நூலுக்கு தான் ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அடுத்தது, தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஓகேவா? தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா இதுவுமே ஆப்வியஸாக ஜெயகாந்தன் தான். நெக்ஸ்ட்டு, தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதை இடம்பெற்றுள்ள தொகுப்பு டேஸ். ஓகேவா? தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதை இடம்பெற்றுள்ள தொகுப்பு டேஸ். ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தர்க்கத்திற்கு அப்பால் இது யுகசந்தி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் தான் இடம்பெற்றிருக்கும். அடுத்தது, பொருந்தாததை தேர்ந்தெடு. ஓகேவா? பொருந்தாததை தேர்ந்தெடு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரளயம் அப்படிங்கிறது பொருந்தாது. ஸோ இது எதை வச்சு கேட்டுக்கோ அப்படின்னா, அவருக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்களே அவருடைய சிறுகதைகள், குறும்புதினம், புதினம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இது பொருந்தாத ஒன்று.
இதுக்கான ரீசன் வந்து சொல்லுங்கள் ஓகேவா. மற்ற 3 என்ன, இந்த பிரளயம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு அகைன் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இன்னும் ஒரு பெண்ணின் கதை அப்படிங்கிறத பொருந்தாதது. உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், சில நேரங்களில் சில மனிதர்கள், இதெல்லாமே பார்த்தோன்னா அவருடைய திரைப்படங்களான படைப்புகள். பொருந்தாதது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. தென் நெக்ஸ்ட்டு ஜெயகாந்தனுக்கு குடியரசுத் தலைவர் விருது பெற்று தந்த உன்னை போல் ஒருவன் திரைப்படம் அவருடைய டேஸ்களில் ஒன்று. ஓகேவா. ஜெயகாந்தனுக்கு குடியரசுத் தலைவர் விருது பெற்று தந்த உன்னை போல் ஒருவன் திரைப்படம் அவருடைய டேஸ்களில் உண்டு. அதாவது சிறுகதையா, கட்டுரையா, புதினமா, குறும்புதினமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, புதினங்களில் ஒன்று. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு ஜெயகாந்தன் பெற்ற விருதுகளில் பொருந்தாதது எது? ஜெயகாந்தன் பெற்ற விருதுகளில் பொருந்தாதது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தாமரையணி விருது. ஓகேவா. அதாவது புக்கில் வந்து குறிப்பிட்டிருக்கபடி பார்த்தோன்னா அவர் வந்து குடியரசுத் தலைவர் விருது வாங்கியிருப்பார், சோவியத் நாட்டு விருது வாங்கியிருப்பார், ஞானபீட விருது வாங்கியிருப்பார். பட் தாமரையணி விருது வந்து வாங்கியிருக்க மாட்டார். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு நதியின் கால்கள் என்ற கவிதை தொகுதியின் ஆசிரியரின் இயற்பெயர். ஓகேவா. நதியின் கால்கள் என்ற கவிதை தொகுதியின் ஆசிரியரின் இயற்பெயர். ஸோ இது பார்த்தோன்னே எல்லாருமே நதியின் கால்களுடைய ஆசிரியர் இதுவரை தான் வாசிப்போம், அடுத்து வாசிக்க மாட்டோம். ஆசிரியர் ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நாகூர் ரூமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணணும். ஆசிரியரின் இயற்பெயர் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முகமது ரஃபி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது கப்பலுக்கு போன மச்சான் என்பது நாகூர் ரூமி அவர்களின் டேஸ். கப்பலுக்கு போன மச்சான் என்பது நாகூர் ரூமி அவர்களின் டேஸ். அதாவது கவிதையா, சிறுகதையா, நாவலா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா. இந்த மாதிரி கேள்விகள் வந்து நிறையவே கேட்குறாங்க, அதனால நான் வந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, நாவல். கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிறது நாகூர் ரூமி அவர்களுடைய நாவல். அடுத்தது பொருந்தாததை தேர்ந்தெடு. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி டேஸ். ஓகேவா. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி டேஸ். கொஸ்டின் பாருங்கள், பொருந்தாததை தேர்ந்தெடு. அப்போது கிறிஸ்டின் வரை அறிவித்த முன்னோடிகளில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று மட்டும் பொருந்தாது. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பலன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதில் அருளப்பன், கருணையன் அண்ட் திருமுழுக்கு யோவான் இது 3மே வந்து ஒரே நபரை குறிக்கும். அவர் தான் வந்து கிறிஸ்டின் வருகை வந்து அறிவித்த முன்னோடி. தென் நெக்ஸ்ட்டு கிறிஸ்துவிற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் டேஸ் என்று பெயரிட்டுள்ளார். ஓகேவா. கிறிஸ்துவிற்கு முன் தோன்றிய திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் டேஸ் என்று பெயரிட்டுள்ளார். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கருணைன்னு சொல்லிட்டு பெயரிட்டிருப்பார். திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிறது பைபிளில் வந்து இருக்கும். அதை இன்னொரு நேம் பார்த்தோன்னா அருளப்பன் சொல்லிட்டு கூட இருக்கும் சில பைபிள்ஸில். இவருக்கு வீரமாமுனிவர் தன்னுடைய காப்பியத்தில் என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா கருணைன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க. அடுத்தது தவறான குற்றை தேர்ந்தெடு, ப்ராக்கெட்டில் நாகூர் ரூமி. இவரை பற்றி கூற்றுகள் இடம்பெற்றிருக்கு, அதில் தவறான கூற்றை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன், முகமது ரஃபி எனும் இயற்பெயரை கொண்டவர். ஓகேவா. நாகூர் ரூமி முகமது ரஃபி எனும் இயற்பெயரை கொண்டவர், கரெக்டு தான். இவர் வந்து தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர், இதுவுமே கரெக்டு. நெக்ஸ்ட் இவர் 80களில் எழுத்து இதழில் எழுத தொடங்கியவர், இது வந்து தவறானது. ஓகேவா. 80களில் எழுத்து இதழில் எழுதியிருக்க மாட்டார், வேறு இதழ் வந்திருக்கும். ஸோ அது வந்து தவறான ஒன்று. ஓகேவா. அது என்ன இதழ்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், இவரது நூல்கள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். ஸோ இது வந்து கரெக்டு தான். ஸோ நமக்கு பொருந்தாது என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் தவறானது. தென் நெக்ஸ்ட்டு தவறாக பொருந்தியதை தேர்ந்தெடு. ஓகேவா. தவறாக பொருந்தியதை தேர்ந்தெடு. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும். உய்மறை அப்படின்னா வாழும் வழி தான் பொருள், ஓர்ந்து அப்படின்னா நினைத்து தான் பொருள், புழை அப்படின்னாலும் துளை அப்படிங்கிறது பொருள். ஆனால் அசும்பு அப்படிங்கிறது வானம்னு சொல்லிட்டு வராது. ஓகேவா. விசும்பு அப்படின்னா தான் வானம்னு சொல்லிட்டு வரும், அசும்பு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு பொறுத்துக. சேக்கை அப்படின்னா படுக்கைன்னு சொல்லிட்டு வரும், யாக்கை அப்படின்னா உடல், படலை அப்படின்னா மாலை, துணர் அப்படின்னா மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. சேக்கைனா படுக்கை, படலை அப்படின்னா
யாக்கை அப்படின்னா உடல், படலை அப்படின்னா மாலை, துணர் அப்படின்னா மலர்கள். ஓகேவா? ஆன்சர் பார்த்தோன்னா 3, 4, 1, 2. ஓகேவா? அடுத்தது கணீர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. கணீர் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, இடைக்குறை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதில் கணீர் அப்படிங்கிறது கண்ணீர் அப்படிங்கிறது தான் வேர்டு, அது கணீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அதில் இன் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்கிறதுனால அது வந்து இடைக்குறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, கீழ்காண்பவற்றில் வினைத்தொகை அல்லாதது எது? கீழ்காண்பவற்றில் வினைத்தொகை அல்லாதது எது? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் 3 வந்து வினைத்தொகை, 1 மட்டும் கிடையாது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், மெய்முறை அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது காய்மணி, உய்முறை, செய்முறை இது 3மே வினைத்தொகையில் வரக்கூடியது. மெய்முறை அப்படிங்கிறது பார்த்தோம்னா வேற்றுமை தொகையில் வரக்கூடிய ஒரு சொல். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, கைமுறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. கைமுறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேவா? கைமுறை அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு, இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர். ஓகேவா? இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வீரமாமுனிவர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது, இஸ்மத் சன்னியாசி என்பது டேஸ் மொழி சொல். இஸ்மத் சன்னியாசி என்பது டேஸ் மொழி சொல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இது வந்து ஒரு பாரசீக சொல். ஓகேவா? அடுத்தது, வீரமாமுனிவர் டேஸை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் டேஸ் மொழியை கற்றுக்கொண்டார். வீரமாமுனிவர் டேஸை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் டேஸ் மொழியை கற்றுக்கொண்டார். ஸோ இதுக்கு வந்து திருச்சி உருது அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? வீரமாமுனிவர் திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தென் நெக்ஸ்ட்டு, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வந்து இயேசு கிறிஸ்தவர்களுடைய வளர்ப்பு தந்தையான வளன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது யோசேப்புன்னு சொல்லிட்டு சொல்லப்படும். அதில் வீரமாமுனிவருடைய காப்பியத்தில் வந்து வளன் சொல்லிட்டு பேர் வச்சுருப்பார் இல்லையா? தென் நெக்ஸ்ட்டு, தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது? தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3615 பாடல்கள் வந்து கொண்டிருக்கும் தேம்பாவணி. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், தேம்பாவணி டேஸ் காண்டங்களையும் டேஸ் படலங்களையும் உள்ளடக்கியது. ஓகேவா? தேம்பாவணி டேஸ் காண்டங்களையும் டேஸ் படலங்களையும் உள்ளடக்கியது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், 3 காண்டங்கள் 36 படலங்களை உள்ளடக்கியது. ஓகேவா? ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரே நம்ம சதம் வரும். தேம்பாவணி 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 36, 15 பாடல்களையும் கொண்டிருக்கும். ஓகேவா? அடுத்தது, டேஸாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. டேஸாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது தேம்பாவணி. அதாவது தேம்பாவணியுடைய காலம் தான் கேட்குறாங்க, இல்லைனா வீரமாமுனிவருடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 17ஆம் நூற்றாண்டு. அடுத்தது, தமிழின் முதல் அகராதியை படைத்தவரின் இயற்பெயர். தமிழின் முதல் அகராதியை படைத்தவரின் இயற்பெயர். ஓகேவா? கொஸ்டினை நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜோசப் பெஸ்கி. ஓகேவா? அதாவது தமிழின் முதல் அகராதி என்னென்னு பார்த்தோன்னா சதுர அகராதி. அதை படைத்தவர் வந்து வீரமாமுனிவர். அவருடைய இயற்பெயர் பார்த்தோன்னா கான்ஸ்டன்டின் ஜோசப் பெஸ்கி. நெக்ஸ்ட்டு, வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தொன்னூல் விளக்கம். இந்த 3மே பார்த்தோன்னா வீரமாமுனிவருடைய நூல்கள் தான். நம்ம கேட்டுக்கிறது அதோடைய இலக்கண நூல் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது, வீரமாமுனிவரின் காலம் டேஸாம் நூற்றாண்டு. ஸோ அதே கொஸ்டின் தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 17ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, இயேசு காவியம் என்பது யாருடைய நூல்? இயேசு காவியம் என்பது கண்ணதாசன் அவர்களுடைய நூல். அடுத்தது, ஜெயகாந்தனின் காலம் டேஸ். ஓகேவா?
ஜெயகாந்தனின் காலம் டேஸ். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அவருடைய இயர் மட்டும் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃபுல் காலம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா, 1934 முதல் 2015 வரைக்கும் அவருடைய காலம். இந்த டேட்ஸ்லாம் கூட பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு, ஆலங்கானத்து அஞ்சு வரை இருத்து அரசு பட அமர் உலக்கி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆலங்கானத்து அஞ்சு வரை இருத்து அரசு பட அமர் உலக்கி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை காஞ்சி. அடுத்தது, மேற்கண்ட பாடலில் குறிப்பிட்டுள்ள ஆலங்கானம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஓகேவா, ஸோ அதாவது இதே வரிகள் தான். இந்த வரிகளில் ஆலங்கானம்னு சொல்லிட்டு ஒரு ஊரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஊர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்கானத்தை பற்றி பாடின பாடல் வந்து எந்த நூல்னு சொல்லி பார்த்தோன்னா மதுரை காஞ்சியில் இருக்குது. ஓகேவா, அடுத்தது, கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார்? கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கு. அழகிரிசாமி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு, ஒருவன் இருக்கிறான் என்ற கதையின் ஆசிரியர். ஸோ இதுவுமே ஆப்ஷன் சி, கு. அழகிரிசாமி தான். அடுத்தது, கு. அழகிரிசாமி எங்கு இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தார்? கு. அழகிரிசாமி எங்கு இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தார்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலேசியாவில் இருந்தபோது. ஓகேவா, அடுத்தது, தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஸோ இதுவுமே கு. அழகிரிசாமி பற்றி 4 கூற்று கொடுத்துருக்குறாங்க. இதில் தவறான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன், கு. அழகிரிசாமி அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர். ஸோ இது கரெக்டு தான். மென்மையான நகைச்சுவையும் சோகைகளையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர். ஸோ இதுவுமே கரெக்டு தான். கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் கீராவுக்கு அடுத்தவர். ஸோ இது வந்து தவறானது. ஸோ மேலே தான் பார்த்தோம், கரிசல் எழுத்தாளர் வரிசையில் வந்து மூத்தவர் வந்து இவர் தான். பட் இதில் கீராவுக்கு அடுத்தவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் தவறான கூற்று. ஓகேவா, லாஸ்ட் ஒன் பார்த்துடலாம். கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் வந்து இலக்கியத்தரம் வாய்ந்தவை. ஸோ இதுவுமே கரெக்டான ஒன்று. நமக்கு இருக்குது தவறான கூற்று. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு, அணியின் வகையை தேர்ந்தெடு. போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. ஸோ இந்த வரிகளுடைய அணி வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, தற்குறிப்பேற்ற அணி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அண்ட் இந்த நூல் வரிகள் வந்து இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு, எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது டேஸ் ஆகும்? எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது டேஸ் ஆகும்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, தன்மை. அதாவது தன்மை அணியை பற்றிக்கூடிய ஒரு வரிகள் தான் இது. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து எந்நூல் வரிகள்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்தது, வாய்மணியாக கூறும் வாய்மையை மழைநீராகி. தாய்மணியாக மார்பில் தேங்கியுள்ள குளிர வாழ்ந்தேன் இவ்வரியில் தயங்கி என்ற சொல்லின் பொருள் யாது? ஓகேவா, வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பில், இங்கே வந்து தயங்கின்னு சொல்லிட்டு வருங்க, தயங்கி உள்ள குளிர வாழ்ந்தேன் இவ்வரியில் தயங்கி என்று சொல்லின் பொருள் யாதுன்னு சொல்லிட்டு வரும். ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேவா, தேங்கியுள்ள இல்லை, தயங்கி உள்ள குளிர வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு வரும். இதில் தயங்கி அப்படிங்கிறது பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அசைந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். ஓகேவா, தயங்கி அப்படின்னா அசைந்து அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அடுத்தது, இஸ்மத் சந்நியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். இஸ்மத் சந்நியாசி அப்படிங்கிறது பாரசீக சொல் சொல்லிட்டு மேலே பார்த்தோம். இதோடைய பொருள் என்ன சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தூய துறவி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கேபினெட் என்பதன் தமிழ் சொல். ஓகேவா, கேபினெட் என்பதன் தமிழ் சொல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அமைச்சரவை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை அப்படிங்கிறது
கரெக்டான தமிழ் சொல். இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, தலையில் கல் சுமப்பது அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார். அதாவது யார் யாருக்காக வேணாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கருணையன் அவருடைய தாயாரான எலிசபெத்துக்காக வேண்டியிருப்பார். ஓகேவா. அடுத்தது, வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி. வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, உருவக அணி. ஓகேவா. வாய்மையே மழைநீராகி இது வந்து உருவக அணிக்கு எடுத்துக்காட்டு. தென் நெக்ஸ்ட்டு இந்த டெஸ்ட் சீரீஸுடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது. ஸோ இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். ஓகேவா. ஸோ இது எழுதினது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அதாவது இந்த வரிகளுக்கு உரியவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜெயகாந்தன் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட நம்ம எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு கண்டக்ட் பண்ண கட்டாய தமிழ் தகுதிக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. 10th தமிழ்லேருந்து ஓவராலாக 9 யூனிட்லேருந்து நம்ம 450 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தேர்வுத்தோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த டோட்டல் வீடியோஸுமே வந்து மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு ஒரே வீடியோவாக போடுறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. அண்ட் உங்களுக்கு லாஸ்ட் டைமில் ஃபுல் ரிவிஷனுக்கு கூட உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 10th தமிழுக்கு. ஓகேவா. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.